அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 14/3/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 30ஆம் தேதி, தேய்பிறை. தசமி திதி காலை 8:11 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. உத்திராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:49 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் நினச்சது நிறைவேறும். தள்ளிப்போன விஷயங்களும் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும். எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அன்னைக்கு உதவாதவன் யாருக்கும் ஆகான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பெத்த தாய்க்கு யாராவது உதவாமல் இருந்தாங்கன்னா அவங்க யாருக்குமே உதவ மாட்டாங்க. இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெற்றெடுத்த தாயை பாசமாக வைத்திருப்பவர்கள், பாசமாக நேசித்து கொண்டே இருப்பவர்கள், தாயின் பாதத்தை தொட்டு பணிவாக நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் செலவுகள் கூடிக்கிட்டே போதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் பதுங்கி கிடக்கிறாரு. ஒரு பக்கம் பணவரவும் தராரு, இன்னொரு பக்கம் ஆசை காட்டி செலவுகளையும் அதிகமாக்கிக்கிட்டே போகிறாருன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனையோ யோசனைகள், நிறைய கற்பனைகள், நிறைய குறிக்கோள்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அடையிறதுக்கு பணம் தேவைப்படுது. முக்கியமாக அதுதான் முக்கியம் அப்படின்னு சில நேரங்களில் தோணுங்க. குடும்ப வருவாயை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அன்னம் இட்டவர் வீட்டில் கன்னம் இடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பசித்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை கூப்பிட்டு சாப்பிட சொன்னவங்களுக்கு நாம் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. பொதுவாகவே யாருக்குமே நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது. அதுவும் நமக்கு உதவி செய்தவங்களுக்கு, உணவு இட்டவங்களுக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைத்து கொண்டே வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சகோதரங்கள் உங்களுடைய பாசத்தை புரிஞ்சிப்பாங்க. அதே மாதிரி சகோதரங்களுடன் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் நீங்கள் போல்டாக பேசுகிறீங்க. முக்கியமான முடிவுகளும் தன்னிச்சையாக எடுக்கிறீங்க. நல்ல விஷயந்தாங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, அன்று எழுதினவன் அழித்து எழுதுவானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்மளை படைக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டதோ அது மாறாது, உதிக்கும்போது விதிக்கப்பட்டது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எது எப்படி இருந்தாலும், தலையெழுத்து எப்படி இருந்தாலும் நம்ம உழைக்கிறத நாம் நிறுத்தக்கூடாது. நம்ம உழைத்து கொண்டே இருப்போம். எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் கடினமாக உழைக்கும் பொழுது இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் அருள்வாருங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் கடின உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்குங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். வியாபார உத்தியோக விஷயங்களும் கவனமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்காது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்தி உண்டு. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நம்மளே எடுத்துங்க, நாம் யார் மேலேயாவது அன்பாக இருக்கிறோம், யார் மேலேயாவது நமக்கு பாசம் இருக்குன்னா அவங்க ஏதாவது சொன்னால் கூட அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட, நம்மளை குறை சொன்னால் கூட எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்பானவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, அன்புக்கு, தூய்மையான அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முடிக்க முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இறங்கியிருக்கீங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதிகமாக முதலீடு போட்டு கடனை வாங்கி அகலக்கால் வச்சு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி சரின்ட்டு போயிடுங்க. எதிர்த்து நின்று பேசுனீங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறனால கொஞ்சம் வணங்கி போயிடுறது நல்லதுங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அறுக்க தெரியாதவருக்கு 1000 கதிர்வாள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. திறமை இல்லாதவங்கள்ட்ட நாம் எவ்வளோ பெருச பொறுப்புகளை கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் அவங்களால முன்னேறவும் முடியாது, அவங்க மற்றவங்களுக்கும் உபயோகமாகவும் இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரிடம் எந்த பொறுப்பை தர வேண்டும், யாரிடம் எந்த வேலையை கொடுத்தா சிறப்பாக செய்து முடிப்பாங்கங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வரப்போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. செல்வந்தர்களை காட்டிலும் அறிவாளிகள், புலவர்கள், அவங்களெல்லாம் அரசர்கள் எப்பொழுதுமே மதிப்பாங்க. என்றைக்குமே அழியாத செல்வம் கல்வி செல்வம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அறிவு சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நாம் சிரிச்சுட்டு தான் இருக்கணும், சோகத்தை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால அதையும் தாண்டி சின்னதாக முகத்தில் ஒரு சோகம் தெரியத்தாங்க தெரியுது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால காசு பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. எதை கொடுத்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க. என்ன இருக்குன்னு படித்து பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மொபைலில் பேசிக்கிட்டே, ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் தாண்டி செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அலை மோதும் போதே தலைமுழுகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்படின்னா என்ன, நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சின்னு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை சரியாக பயன்படுத்தாமல் நழுவ விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கடினம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பயம் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நாம் எப்பயுமே இது மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு அந்த உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால கடைசி வரைக்குமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், உங்களையும் மீறி சின்னதாக ஒரு பயம், இதெல்லாம் எட்டி பார்க்கும். இருந்தாலும் சந்திரன் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட பழைய பாக்கிகள் வசூலாகும். புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடாது செய்தவன் படாது படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது அது நமக்கு நல்லதாகவே திரும்பி வந்துன்னு இருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எண்ணத்திலும் பகலிலும் இரவிலும்
செயலிலும் எல்லா நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு நல்லதையே முடிந்த வரைக்கும் செய்வோம், இல்லாவிட்டால் அமைதியாக இருந்து விடுவோம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மடமடன்னு முக்கியமான வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்கள் வார்த்தைக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இன்றைக்கி விலை உயர்ந்த துணிமணிகள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இன்றைக்கி இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவரையும் பார்த்து பேசி சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை அடக்கம் உடையவர் அறிஞர், அடங்காதவர் கல்லார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் வாய்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் வாய் திறந்து அதை பேச மாட்டீங்க, சொல்லிக்க மாட்டீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் எங்கே படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பெருமை பேச மாட்டீங்க. நிறைகுடம் ததும்பாதுங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் நிறைவான சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவுகள் தான், குடும்பத்திலையும் அடுத்தடுத்து சின்ன சின்ன விவாதங்கள் தான். அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுது. இன்றைய தினம் காலை 9:33 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் போகிறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் காலை 9:33 பிறகு எதிர்பார்த்தது நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொன்ன சொல்லையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் இருந்து வந்த மோதல் போக்கு எல்லாமே மாறுங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க. சின்ன வயசுலேயே நாம் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா அதுலேயே அப்படியே தொடர்ந்து நாம் பயணிக்கலாம், வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. ஆனால் சின்ன வயசுலேயே நாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாறி போனோம்னா அப்புறம் தொடர்ந்து வாழ்க்கையும் அது மாதிரி தாங்க இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்னஞ்சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நாட்டுக்கு நல்லவர்களை சமர்ப்பிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றாரு. காலையில் 9:33 உங்கள் ராசிக்குள்ளார வராரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை
பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. நான் நேர்மையாக இருக்கேன், நான் யாருக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் எங்கு சென்றாலும் முதலில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி ரொம்ப அதிகாரமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள், பயமில்லாமல் கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் தாங்க அதிகமாகிட்டே போகுது. ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, கொஞ்சம் அப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே எடுத்து வைக்க முடியலை. இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமோ அப்படின்னு சின்னதாக ஒரு பயம் வேற எட்டி பார்க்குது. எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது கையில் ஒன்றுமே இல்லை, எப்படி நம்ம காலந்தள்ள போகிறோன்னு தெரியல. பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு வராங்க, நாம் தான் அப்படி கஷ்டப்படுறோன்னா அவங்களே தான் நல்லா பார்த்துக்கணும், வச்சுக்கணும். என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம பொழப்புன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ராசிக்குள்ளேயே நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், அது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அகல உழுகிறதை விட ஆழ உழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்படின்னா அது நிலத்தை உழுறதுக்கு மட்டும்தான் பொருந்துன்னு நாம் நினச்சிக்கூடாது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முழுமையாக ஆழமாக கவனம் செலுத்தி அதை முடித்து காட்டணும். அறகுறையாக ஆர்வம் இல்லாமல் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த துறையில் இருந்தாலும் எந்த தொழிலை தொடங்கினாலும் தன்னுடைய கடின முயற்சியால் அதில் முதலிடத்தை பிடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. நல்ல செய்திகள், சுப செய்திகள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது காரணம் நீங்கள் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறீங்க. அதனால் எல்லார் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிரிகள் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.